இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் லாபகரமான முறையில் கறவை மாடு வளர்ப்பு குறித்து திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை பண்ணை வளாகத்துறையின் உதவி பேராசிரியர் டாக்டர் எஸ் முத்துக்குமார் அவர்கள் தரும் தகவல்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா லாபகரமான கறவை மாடு வளர்ப்பு. லாபகரமான கறவை மாடு வளர்ப்பு அப்படின்னு சொல்லும் பொழுதே நம்ம எல்லாருக்கும் ஒரு உற்றுநோக்கில் இருக்கணும். ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழலில் இந்த கறவை மாடு வளர்ப்புங்கிறது லாபகரமாக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய காரணத்தினால பெரும்பாலான விவசாயிகளுக்கு இது லாபகரமாக இல்லை. அதில் நம்ம முக்கியமான விஷயங்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். கறவை மாடு வளர்ப்பு அப்படின்னு பார்த்துட்டிங்கனாலே ஒரு 3 முக்கியமான விஷயங்களை எப்போதுமே நம்ம சொல்லுவோம். அதில் பார்த்திங்கன்னா மாடு, ஃபீடு, வீடு, இந்த 3 விஷயத்தை எப்போவுமே சொல்லுவோம். இதில் மாடு அப்படின்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா அதில் ஒரு 3 முக்கியமான விஷயங்கள் இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா வருடத்திற்கு ஒரு கன்று, அடுத்து பார்த்திங்கன்னா கன்றிலிருந்து பசு 2 ஆண்டுகள், முழு உற்பத்தி திறனை அடையாது. இந்த 3 முக்கியமான விஷயங்களும் 3 தூண்களாக லாபகரமான கறவை மாடு வளர்ப்பில் பார்க்கப்படுது. இந்த வருடத்திற்கு ஒரு கன்று அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஒரு கன்றுக்கும் இன்னொரு கன்றுக்கும் உள்ள இடைவெளி 12லிருந்து 13 மாதத்துக்குள்ளே இருக்க வேண்டும். அப்படி பார்த்திங்க அப்படின்னா ஒரு கன்று ஈனி ஏறக்குறைய ஒரு 2 மாதத்துலேருந்து 75 நாட்களுக்குள்ளே அந்த பசு மீண்டும் கருத்தரிக்க வேண்டும். இதுதான் ஒரு முக்கியமான கருத்தாக முன்வைக்கிறோம். இதில் தான் வருடத்திற்கு ஏன்னா ஏறக்குறைய சினைக்காலம் அப்படிங்கிறது ஒரு 9 மாத அளவில் இருக்குது. இப்போ ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா வருடத்திற்கு ஒரு கன்று நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு. இது இப்படி இருக்கும்பொழுது சிறந்த ஒரு பண்ணை பராமரிப்பு முறையாக இருக்கும். இரண்டாவது நான் சொன்னது பார்த்தீங்க அப்படின்னா கன்றிலிருந்து பசு 2 ஆண்டுகள். இது கன்றிலிருந்து பசு 2 ஆண்டுகள் அப்படின்னா இன்றைக்கி பிறந்த கன்றுக்குட்டி ஒரு பசுவாக மாறி இன்னொரு கன்றை ஈன்றெடுக்க 2 ஆண்டுகளுக்குள்ளே தயாராகணும். அந்த தயார்படுத்துதலில் தான் ஒரு லாபகரமான பண்ணை அமைஞ்சிருக்கு. அதை எப்படி தயார்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முறையான தீவன பராமரிப்பு மற்றும் முறையான குடற்புழு நீக்கம் மேலும் பண்ணை பராமரிப்பு முறைகளை கையாண்டு நம்ம நிச்சயமாக கன்றிலிருந்து பசு 2 ஆண்டுகளுக்கு கொள்ளலாம். கன்றை பொறுத்தளவு கன்று வளர்ப்பில் யாருமே முக்கியத்துவம் செலுத்துறதில்லை. ஒரு நல்ல ஒரு வளர்ந்த நாடுகள் ஒரு முற்போக்கு விவசாயியெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா கன்று வளர்ப்பு பிரதானமாக எடுத்து பண்ணுறாங்க. ஏன்னா கன்று வளர்ப்பு மிகப்பெரிய ஒரு லாபம் தரக்கூடிய தொழிலாக பார்க்கப்படுது. கன்று வளர்ப்பை 3 நிலைகளாக பிரிக்கலாம். அதாவது இளங்கன்று, வளர்கன்று, கிடேரிக்கன்று அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். இளங்கன்றுங்கிறது முதல் 6 மாத காலம். அதுக்கப்புறம் வரக்கூடிய வளர்கன்று அப்படிங்கிறது 7வது மாதத்துலேருந்து சினைக்கு சினை கருத்தரிக்கும் இருக்கக்கூடிய காலம் 2வது பருவம். 3வது பருவம் சொல்லக்கூடிய அந்த கிடேரி பருவம். கருத்தரித்தலிலிருந்து கன்று ஈனும் வரை உள்ள பருவம் அந்த கிடேரி பருவம். இந்த 3ம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம முறைப்படி நம்ம மேலாண்மை யுக்திகளை தீவனம் கொடுத்து வளர்க்கும் பொழுது அந்தந்த பருவத்திற்கு உண்டான தீவனங்கள் சந்தைகளில் இருக்குது. அதை வாங்கி அதை கொடுப்பதற்கு முன்பே குடற்புழு நீக்கம் கொடுத்து நம்ம வளர்க்கும் பொழுது பார்த்திங்கன்னா சரியாக நமக்கு பார்த்திங்கன்னா 10லிருந்து 12 மாதத்தில் இந்த கருத்தரித்தலுக்கு ஏதுவான உடல் எடையை பெறுது. ஏறக்குறைய 220லிருந்து 250 கிலோ எடை சொல்கிறோம். அந்த எடையை பெற்றுடுது. அப்படி இருக்கும் பொழுது அதன் பின்பு நம்ம செயற்கை முறை கருவூட்டம் செய்யும் பொழுது பார்த்திங்க அப்படின்னா 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை 2 ஆண்டுகளில் பார்த்திங்கன்னா கன்றிலிருந்து பசு அப்படிங்கக்கூடிய ஒரு நிலை நமக்கு கிடைக்கிறத நம்ம பார்க்கலாம். 3வது நான் ஏற்கனவே சொன்னபடி முழு உற்பத்தி திறனை அடையிறது. இந்த முழு உற்பத்தி திறனை அடையிறதுன்னு பார்த்திங்கன்னா முழுக்க தீவன பராமரிப்பு மூலமாக தான் இது சாத்தியம். ஏன்னா நம்ம மாட்டுக்கிட்ட உற்பத்தி திறன் இருக்கும். அதாவது மரபியல் ரீதியிலான உற்பத்தி திறன் இருக்கும். அந்த முழு உற்பத்தி திறனை வெளிக்கொண்டு வர்றதற்கு என்னென்ன முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது அப்படின்னா அதோட சூழல், நம்ம எந்த சூழலில் வச்சுருக்கோமோ அந்த சூழல், அடுத்து தீவன பராமரிப்பு, மேலும் அதை நமக்கு அந்த மாட்டுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மற்ற பிற வசதிகள், இதுதான் முக்கியமாக பார்க்கப்படுது. வெறும் தீவனம் மட்டும் கொடுத்தா முழு உற்பத்தி திறனை அடைவது சாத்தியம் இல்லை. அதனால் இது 3ஐயும் ஒருங்கிணைத்து நம்ம கொடுக்க நல்ல ஒரு பராமரிப்பு சூழலில் அதற்கு தேவையான தீவனம் அப்படின்னு சொல்லும்பொழுது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதாவது தீவனத்தை பொறுத்தளவு அடர் தீவனம் பிரதானமாக பார்க்கப்படுது. அடுத்து பசுந்தீவனம், அடுத்து உலர் தீவனம். இந்த அடர் தீவனங்கிறது பால் உற்பத்திக்கு நிகராக எவ்வளோ பால் உற்பத்தி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொடுக்குறோம். அதிகமாக பால் கறக்கக்கூடிய மாடுகளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 1 லிட்டர் பால் உற்பத்திக்கு 350 400 கிராம் வரைக்கும் நம்ம பரிந்துரை செய்கிறாங்க. இதுவே பார்த்திங்க அப்படின்னா கறக்கவே இல்லை மாடு, சினையாக இருக்கக்கூடிய மாடு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா உடல் பராமரிப்புக்காக 1.5லிருந்து 2 கிலோ நாள் ஒன்றுக்கு இந்த அடர் தீவனம் கொடுக்க சொல்கிறாங்க. இதுவே உலர் தீவனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஒன்றுக்கு 5லிருந்து 7 கிலோ வரைக்கும் நம்ம கொடுக்கலாம். பசுந்தீவனமாக இருக்கும் பட்சத்தில் பார்த்திங்க அப்படின்னா உடல் எடைக்கு தகுந்த மாதிரி நம்ம கணக்கு பண்ணுறோம். ஏறக்குறைய தோராயமாக சொல்லணும்னா அதில் உடல் எடையில் 10% அளவில் பசுந்தீவனம் பராமரிக்கிறோம். நம்மளுடைய நாட்டு மாடுகள் இல்லை நாட்டு கலப்பு மாடுகள் இல்லை அதிக உற்பத்தி திறனை கொண்ட மாடுகள்னால் அதனுடைய உடல் எடைக்கு தகுந்த மாதிரி நம்ம கொடுக்க சொல்லலாம். அதிக பால் கறக்கக்கூடிய மாடுகள் அப்படின்னா 20லிருந்து 25 கிலோ பசுந்தீவனம் ஒரு நாள் ஒன்றுக்கு நம்ம கொடுக்கலாம். இது தீவன பராமரிப்பு இந்த வகையில் நம்ம கொடுத்து வளர்க்கும் போது முழு உற்பத்தி திறனை நிச்சயமாக நம்ம அடையலாம். ஒவ்வொரு முறையும் நான் திரும்ப ஒரு அழுத்தி சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா
குடற்புழு நீக்கம். இந்த குடற்புழு நீக்கம் முறையாக நீங்கள் செஞ்சுருங்க, காலத்தை செஞ்சீங்க அப்படின்னா முழு உற்பத்தி திறனை அடையலாம். இப்போ மேலே சொன்ன நான் 3 முக்கியமான காரணங்கள், அதாவது பார்த்தீங்க அப்படின்னா வருடத்திற்கு கன்றிலிருந்து பசு 2 ஆண்டுகள், அடுத்து முழு உற்பத்தி அடைய, இந்த 3 முக்கியமான காரணமாக பார்த்து லாபகரமான பால் பண்ணைக்கு வழிவகுக்குது. இதை தாண்டி சில முக்கிய காரணிகள் இருக்குது. ஒரு கீ பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர் சொல்லக்கூடிய விஷயங்கள், கேபிஐன்னு சொல்லுவோம். அதாவது உற்பத்தி திறனை பாதிக்கக்கூடிய முக்கிய காரணிகள் அப்படின்னு சொல்கிறோம். இதில் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது வந்து இப்போது ஒரு மாடு இருக்குது அப்படின்னா ஒரு கன்று ஈனி எவ்வளோ நாளில் சினைக்கு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45 நாளில் நல்ல உடல் திரகாத்திரமாக இருந்துச்சுன்னா 40 நாளில் வரும். எந்த காலத்திலும் எந்த ஒரு காரணத்திலும் 75 90 நாளுக்குள்ளே அந்த மாடு வந்து சினையாயிடணும். அதை தாண்டி அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மாடு அடுத்து ஏறக்குறைய இன்னொரு 9லேருந்து 9.5 மாதத்தில் வந்து கன்று ஈனிடணும். அடுத்து முக்கியமான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கன்று ஒவ்வொரு கன்றுக்கும் உள்ள இடைவெளி, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 13 மாதங்கள். அதாவது இன்னும் முக்கியமான விஷயமா பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கருத்தரித்தலுக்கு எவ்வளவு சினை ஊசி போடுறோம் அப்படின்னு சொல்லி பண்ணையில் பார்த்தோம் அப்படின்னா ஏறக்குறைய வந்து 1.7லேருந்து 2.5 அளவில் இருக்கணும். இதை தாண்டி அதிகமான சினை ஊசிகள் போடும்பொழுது அது லாபகரமான பண்ணையாக இருக்காது. முதல் முறை கருவூட்டத்திலே கருத்தரிக்கக்கூடிய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஏறக்குறைய 45% அதிகமாக இருக்கணும் பண்ணையில். இதற்கு குறைவாக இருந்துச்சுன்னா லாபகரமாக இருக்காது. அடுத்து கருவீச்சு, இந்த கன்று வீச்சுன்னு சொல்லக்கூடிய அந்த அபாஷன், அடுத்து வந்து இந்த கருக்கொடி தள்ளாமை, அடுத்து கருப்பை தொடர்புடைய பிரச்சனைகள்லாம் பார்த்தீங்கன்னா குறைவாக 10% குறைவாக இருக்கணும் ஒரு லாபகரமான பண்ணைனா. இதை தாண்டி இருந்துச்சுன்னா அது லாபகரமான பண்ணையாக இருக்காது. மேலும் ஒவ்வொரு ஆண்டும் கழிக்கக்கூடிய கழிவுக்கு செல்லக்கூடிய அந்த விலங்குகள் கால்நடைகள்ங்கிறது 10% குறைவாக இருக்கணும். இது சினை பிரச்சனைக்கு உள்ள பிரச்சனை, சினை பிரச்சனையை முக்கிய காரணமாக வச்சு கழிவுகளுக்கு அந்த விலங்குகளை அனுப்புகிறோம் அப்படின்னா ஏறக்குறைய 5% குறைவாக இருக்கணும். இந்த மேற்சொன்ன காரணங்கள் எல்லாம் நம்ம வந்து மனசில் வச்சுக்கிட்டு ஒரு முறைப்படுத்தி நம்ம பண்ணோம் அப்படின்னா நிச்சயமாக லாபகரமான பண்ணையை வந்து நம்ம வந்து செய்து முடிக்கலாம். அடுத்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மாடு, வீடை பற்றி ஏற்கனவே சொல்லிட்டு, வீடுங்கிறது சுற்றி இருக்கக்கூடிய நம்ம கொட்டகை தான். கொட்டகை பராமரிப்பை பொறுத்தளவு பார்த்திங்க அப்படின்னா போதுமான அளவு கொட்டகையில் உயரம், அதாவது 12லேருந்து 15 அடி அந்த மைய உயரம் இருக்கணும். போதுமான அளவு வெளிச்சம், காற்றோட்டம், சுற்றுச்சூழல் வந்து தூய்மையாக இருக்கணும். இந்த விஷயங்களை வந்து கொடுக்கணும். மாட்டுக்கு போதுமான அளவு இடவசதி, அதாவது குறைஞ்சபட்சம் 60 சதுர அடி வந்து இடவசதி கொடுக்கும் பட்சத்தில் பார்த்திங்க அப்படின்னா மாட்டுக்கிட்ட இருந்த முழு உற்பத்தி திறனை நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். பண்ணையாளர்களாகவே நான் மேற்சொன்ன காரணிகளெல்லாம் மனதில் கொண்டு சிறப்பாக செயல்படும் பட்சத்தில் ஒரு லாபகரமான பண்ணையை வந்து வெற்றிகரமாக நடத்தி வெற்றி பெறலாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மேலும் விவரங்கள் பெற டாக்டர் எஸ். முத்துக்குமார் அவர்களை 07010300892 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.